வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வைன் ஃபீவர் வேக்சின், அதாவது வந்து பன்றி காய்ச்சல் தடுப்பூசி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு அன்பாக்சிங் மாதிரி தான். அதாவது எப்படின்னா, நான் சென்னையில் போயிட்டு இங்கே எங்கேயுமே வந்து அது கிடைக்கல. ஒன்று இது பெங்களூர் இல்லைனா சென்னையில் மட்டும்தான் அந்த ஸ்வைன் ஃபீவர் வேக்சின் கிடைக்குது. நம்ம நான் வந்து சென்னையில் படிக்கிறதுனால நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து கண்ணன் அந்த ஏஜென்சியில் வந்து கால் பண்ணி நம்ம போயிட்டு டேரெக்டாக அம்ஜிகரையில் வந்து வாங்கிட்டு வந்தேன். நேற்று தான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ், அதாவது தெர்மோகோல் ஐஸ் பாக்ஸில் வச்சு அவங்க ஃபுல்லாக ஐஸ் பேக் வச்சு அதுக்குள்ளே அந்த வேக்சின் 2 வேக்சின் நம்மளுக்கு தேவையான வேக்சினை உள்ளே வச்சு அவங்க பேக் பண்ணி நம்மளுக்கு வந்து டைம் வந்து 12 ஹவர் டைம் கொடுத்தாங்க. நம்ம போனது பஸ்ஸில் தான் போனோம், வந்ததும் பஸ்ஸில் தான் வந்தோம். நம்ம 12 ஹவருக்குள்ளே எப்படி பஸ்ஸில் வந்தோம், அது எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து அந்த வேக்சின் எப்படி நம்ம சேஃபாக கொண்டு வந்தோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலாக அந்த வேக்சின் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணும், எப்படி அந்த வீடியோ அதாவது எப்படி அந்த வேக்சின் வந்து போடணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறோன்னா ஸ்வைன் ஃபீவர் வேக்சினோட அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் விவசாயி யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். ஐஸ் பேக் போதுங்களா? இது இன்னொன்று போட்டுருங்க. இது உள்ளே போகாது தானே, உள்ளே போகிற மாதிரி நல்லா இருக்கா? கச்சிதமாக இருக்கா? இருக்கு. நாங்கள் செல்லோட்டா போட்டு உள்ளே எடுத்துருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா உள்ளே வச்சு நல்லா பேக் பண்ணிட்டாங்க, செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு 2 ஐஸ் பேக் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. நான் தான் இன்னொரு ஐஸ் பேக் வைங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க 1 இருந்தாலே போதும்னாங்க. நான் தான் சரி ரொம்ப லாங் போகிறோம், அதனால் வந்து இன்னொரு ஐஸ் பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினோம். நல்லா செல்லோட்டை போட்டு நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணிட்டாங்க. அந்த ஐஸ் பேக்கு நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணிட்டு மேலேயும் ஒரு செல்லோ டேப் போடுங்கன்னு சொன்னால் போட்டாங்க. அதுக்கு மேலே இந்த பாக்ஸ் வாங்கினப்போ ஒரு கவர் கொடுத்தாங்க, அந்த கவரையும் போட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அது மேலே அந்த பாக்ஸ் மேலே கவர் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்து 12 மணி நேரம் கழித்து வந்து ஊர் வந்து சேர்ந்தேன். கரெக்டாக 12 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆகிட்டதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்து சவுண்டு, தண்ணி அலம்புற சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பேக் வந்து உள்ளே அது ஃபுல்லாகவே வந்து உருகிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. 12 ஹவர் தான், 12 ஹவருக்கு கரெக்டாகவே ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஜெல் பேக்கு. இது பார்த்திங்கன்னா ஜெல் பேக். இந்த ஜெல் பேக்குமே வந்து லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது ஒன்றும் ஆகலை, அது வந்து நல்லா கெட்டியாகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வேக்சின்னு. இது வேக்சின் வந்து நல்லா கெட்டியாகவே அப்படியே தான் இருந்தது. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து வாட்டர், அது கூட மிக்ஸ் பண்ணுற அது ஒரு இதுதான் வேக்சின். ஆனால் மெயின் வேக்சின் இதுதான். இது பார்த்திங்கன்னா 10 டோஸ் போட்டிருக்காங்க. அதில் 10 டோஸ்னால் ஒரு பிக்குக்கு வந்து 1 டோஸ், அந்த மாதிரி இதில் வந்து 10 டோஸ் போட்டிருக்காங்க. ஸ்வைன் ஃபீவர் வேக்சின், கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வேக்சின் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சர் டேட் பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க, அதாவது 2020, அதாவது பிப்ரவரி மாதம் 20 இயர். இது பார்த்திங்கன்னா இது வந்து 1 ml, அதாவது அதில் 1 டோஸ் எடுத்திங்கன்னா இதில் ஒரு 1 ml எடுத்துக்கணும். டோட்டலாக 10 ml இருக்குது. ஒரு டோஸுக்கு 1 ml அப்படின்ற கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரீசர்னால் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மேலே ஐஸ் கட்டி ஆகும் பார்த்திங்களா, அதில் வைக்கக்கூடாது.
இதை வந்து நம்ம வெளியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மெயின் வேக்சினை மட்டும் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த எக்கு வைப்போம் தெரியுங்களா, அந்த எக்கு வைக்கிறதுல வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது, மீடியமாக நம்ம எக்கு வைக்கிறதுல வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் இந்த வேக்சினை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.